என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக செல்லும் சி விஜயபாஸ்கர் விரைவில் அறிவிப்பு. திமுகவில் விஜயபாஸ்கர் இணைந்ததும் அவருக்கு உடனடியா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரா பதவி வழங்கப்பட உள்ளதா கூறப்படுது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியிலிருந்து வரக்கூடிய நிலையில அவர் விரைவிலேயே திமுக இணைய இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படு தோல்வியை தழுவிய நிலையில எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடு தூக்குனாரு சி விஜயபாஸ்கர். குறிப்பா தாவேக ஆட்சிக்கு ஆதரவளித்தும் சட்டப்பேரவையில வாக்களிச்சிருந்தாங்க. இதனால புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து விஜயபாஸ்கரை நீக்கி புதிய மாவட்ட செயலாளரை அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இதனால கடும் அதிருப்தி அடைந்த விஜயபாஸ்கர் அப்போதே வேறு கட்சியில இணைய திட்டமிட்டிருந்தாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துல அதிமுக சீனியர்கள் பலரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சிக்கு செல்லலாமா அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்ட தொடர்ச்சியா கருத்து கேட்டு வந்தாரு. தாவேக சென்றால் உரிய மரியாதை கிடைக்காது அப்படின்னும் கொள்கை ரீதியா செயல்பட வேறு ஒரு பாதையை தேர்வு செய்யணும் அப்படின்னும் விஜயபாஸ்கருக்கு ஆலோசனை தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து அண்ணாமலை தொடங்கி இருக்கக்கூடிய புதிய அரசியல் இயக்கத்துல இணைந்து பயணிப்பது தொடர்பாகவும் விஜயபாஸ்கர் ஆலோசிச்சிருக்காங்க. நேரடியா அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லி அவர்கிட்டயே இது குறித்து விஜயபாஸ்கர் பேசியதாகவும் கூறப்படுது. இருந்தாலும் அண்ணாமலை இன்னும் தன்னுடைய இயக்கத்தை அரசியல் கட்சியா மாற்றாத சூழல்லையும் இயக்கத்திற்கு பெயர் சூட்டாத நிலையிலும் அவர்கிட்ட இப்போதே இணைந்து பயணிக்கிறதுல பல சிக்கல்கள் இருப்பதா தன்னுடைய தனிப்பட்ட நலம் விரும்பிகள் தெரிவித்ததுனால அந்த திட்டமும் இப்போ கைவிட்டப்பட்டிருக்கு. இறுதியா தாய் கழகமான திமுகவிற்கே சென்றலாம் அப்படின்னு முடிவை எடுத்து திமுக தலைமை கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காரு விஜயபாஸ்கர். இதை அறிந்த புதுக்கோட்டை திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரகுபதி அதிர்ச்சியாகி விஜயபாஸ்கருக்கு எதிராக பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. விஜயபாஸ்கர் திமுகவிற்குள்ள வந்தா தன்னுடைய பிடிப்பு மாவட்டத்துல விட்டுடும் அப்படின்ற அச்சத்துல விஜயபாஸ்கர் திமுகவில் இணைய முயற்சிக்கிறத தடுக்க ரகுபதி பல வழிகளில் முயற்சித்ததாகவும் கூறப்படுது. ஆனா விஜயபாஸ்கருடைய புத்தி கூர்மை, கள யதார்த்தத்தை அறிந்து அவர் செயல்படக்கூடிய விதம், அவருக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இவற்றையெல்லாம் கணக்கிட்டு திமுகவில் முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய நபர் ஒருவர் விஜயபாஸ்கர் வருகை திமுகவிற்கு கூடுதல் பலமா தான் இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன் அடிப்படையில விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவது உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. அதே நேரத்துல எதிர்ப்பு தெரிவித்த ரகுபதி கிட்டையும் திமுக தலைவர் வீட்டில இருந்தே நேரடியா பேசப்பட்டதாகவும் அவருடைய முக்கியத்துவம் குறைக்கப்படாது அப்படின்னு உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதை தொடர்ந்து விராலிமலையில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் தாய் கழகமான திமுகவில் இணைய முடிவு செய்துட்டதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிந்துவிட்டதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இன்னும் 2 நாட்கள்ல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில சி விஜயபாஸ்கர் அண்ணா அறிவாலயம் வந்து திமுகவில் தன்னுடைய ஆதரவாளர்களோட இணையும் விழா நடைபெற இருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.